திராவிடத்தால் வீழ்ந்தோம், திராவிடத்தினுடைய வீழ்ச்சி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அதே திமுக தான் அனைத்து ஜாதியினரும் சட்டம் அர்ச்சகரான சட்டமாக்குறாங்க. அதுக்கு சில பிரச்சனைகள் வரும்போது சட்ட போராட்டத்தை கொண்டு வராங்க. இந்த ஸ்டாலினுடைய ஆட்சியில கூட பார்த்தோம் அப்படின்னா அதற்கானதை ஓதுவார்கள்லாம் போகுது. நம்ம தமிழ் நீங்க சொல்லக்கூடிய தமிழர்கள் வந்து கோயிலுக்குள்ள போறதெல்லாம் பார்க்க முடியுது. இன்னும் ஆக முடியலன்னா கூட அந்த போராட்டத்தை இன்னும் திமுக கைவிட்டதா நம்ம பார்க்கல, திராவிட இயக்கம் கைவிட்டதா பார்க்கல. எப்படி அது நம்ம திராவிட இயக்கத்தினுடைய வீழ்ச்சியை பார்க்கணும்? மற்ற மாநிலங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல இருக்கோம் தானே? இல்லைங்க, அதாவது இவர்கள் வந்து அந்த ஆரிய எதிர்ப்பை, பெரியாருடைய கவசத்தை வாக்கு வங்கிக்கு போர்த்தி கொள்ளுகிறார்களே தவிர இதை நீங்கள் தமிழர்களுடைய சுயமரியாதையை இந்த திராவிட இயக்கம் மீட்டெடுக்கவே இல்லை, அதற்கான முயற்சி செய்யவே இல்லை. ஏன்னா வழக்கு போடுவது முக்கியம் இல்லை, வெற்றி பெறுவது தான் முக்கியம். அரசு 6.5 கோடி வாக்காளர் இருக்கான் தமிழ்நாட்டில், 8.5 கோடி பேர் மக்கள் இருக்கான், உலகம் பூரா 10 கோடி பேர் இருக்கான். 10 கோடி பேரை வர ஒரு சக்தி வேணுமா? 10 கோடி பேரை ஒரு சக்தி வேணுமான்னு கேட்குறேன். 5 லட்சம் உள்ளதான் ஒரு நாடு, ஐநாவில் கொடி பறக்குது. 5 லட்சம் 3 லட்சம், சிங்கப்பூர் எவ்வளோ பேர் இருக்கான், அது ஒரு நாடு, உலக நாட்டுக்கு உண்டான அத்தனை இறையாண்மையும் உள்ள ஒரு நாடு. ஆனால் 10 கோடி பேர், 40 எம்பி, 234 சட்டமன்ற உறுப்பினர் இருந்து இன்னும் ஒரு சட்டத்தை அமுல்படுத்த முடியல, நடைமுறைப்படுத்தலைன்னா அது எதுக்குன்னு கேட்குறேன். அப்போது திராவிட இயக்கம் நடிக்குது. நீங்கள் 99ல் திமுக காரன் பூரா எதுக்கு ஓட்டு போட்டான்? தாமரைக்கு ஓட்டு போட்டான். 98 அதிமுக போட்டான், 99 திமுக போட்டான். அப்போ நீங்கள் உங்களுக்கு வாக்கு வங்கி அரசியல் தான் முக்கியமே தவிர தமிழருடைய சுயமரியாதை அரசியல் முக்கியம் அல்ல. நீங்கள் அரசியல் முக்கியமாக இருந்தால் இராணுவ கட்டமைப்போடு, யோ என் அழுத்தாயா பாதி கோயிலில் பூசாரியாக இருப்பான், என்ன வேணால் பண்ணிக்க. நீதிமன்றம் என்பது மக்களுக்கான சட்டத்தை உருவாக்குவதானே, இல்லை நீதிமன்றத்துக்கு மக்கள் கூட அடிமையா? அப்படி இல்லை. சட்டமன்றத்தில் நீங்கள் பொதுமக்கள் எதை விரும்புகிறானோ அதை நீங்கள் உடனடியாக கொண்டு வர முடியும்.